நான் பிரேம் கிருஷ்ணன் என்கிற பிரேமன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு சுமை. கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் என்னுடைய விதியை ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கடவுள் ரெண்டு பேருமே வேற வேறன்னு யார் சொன்னாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அவங்க ரெண்டு பேருடைய மரணம் துர்மரணமா இருந்துச்சு. யாருக்காக வாழ்ந்தோமோ, யாருக்காக எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டோமோ அவங்களே நம்மளை வச்சு செய்வாங்கிறது தான் விதி. இந்த பிளாட்டுடைய கேர்டேக்கர் ஆன நாள்ல இருந்து எனக்கு ஒரே பிரச்சனை தான், என்னை இவங்க கொன்னுடுவாங்க. நான் பிரேமன். இந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு நெத்திலி தான். நெத்திலி. என் அம்மாவுடைய வயிற்றுல இருந்து நான் பிறந்தது பாசில் சாருடைய மஞ்சள் விரிஞ்ச பூக்களுடைய 100வது நாள் அன்னைக்கு தான், பில்லர்ல இருக்கிற உதயம் தியேட்டர்ல. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் பிரபா நரேந்திரன். இந்த கையை விடு. இந்த கை. சினிமாவில் அந்த கொடைக்கானல் இருக்கிற ஹோட்டலுக்கு வெளியில அந்த கால் நொண்டி வில்லன் வந்து இறங்கும் போது வயிற்றுல வலி ஏற்பட்டதுனால அம்மா பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட வரைக்கும் கத்திக்கிட்டே போனாங்க. அன்னைக்கு நான் வயிற்றுல கை தட்டினது அம்மாவுக்கு புரியவே இல்லை. பாரம்பரியமா கிடைச்ச ஆஸ்துமாவை பீடி பிடிக்கிறதுனால மாத்தலாம் நினைச்சவங்க தான் என்னுடைய அறிவாளியான அம்மா. ஒரு பீடி கட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த சந்து என்கிற சந்தோஷ். ரத்தக்கரை படிஞ்ச ஒரு குழந்தையா என்னை கையில வாங்கி தோல் மேல என்ன சாய்க்கும் போது எனக்கு வந்த வாசனை பீடி புகையும் வேர்வை கலந்த வாசனை. அது வரைக்கும் கர்ப்பப்பையில ரத்தத்தோடைய வாசனை மட்டும் தெரிஞ்ச எனக்கு நான் அனுபவிச்ச முதல் ஃபாரின் ஸ்மெல் தான் அது. நிறமாசம் கர்ப்பிணியை யாராவது படத்துக்கு கூட்டிட்டு போவாங்களான்னு டாக்டர் எங்க மாமாவை பார்த்து கத்துன்னு கத்தும் போது, படத்துக்கு கூட்டிட்டு போகலன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரங்கள்ல எதுலையாவது தொங்கிடுவேன்னு அம்மா அடம் பிடிச்சத என் மாமா சொல்லவே இல்லை. ஒரு சூப்பர் ஹிட் நடுவில் என்னுடைய பொறுப்பை தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. மக்களே, உங்களை மாதிரி தான் சாதாரண ஒரு கிராமத்தில், சாதாரண ஒரு வீட்டில், ஒரு நடுத்தர குடும்பத்தில் நான் வளர்ந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவை கேட்டு கேட்டு காந்தியான எங்க தாத்தா, நாடகம் நடிக்கிறதுக்கு மட்டும் கம்யூனிஸ்ட் ஆன எங்க அப்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சபதம் எடுத்த என்னோட பாட்டி, இன்னைக்கு அவங்க என்னுடைய நிலைமையை பார்த்திருந்தா அடுத்த 7 ஜென்மம் வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நம்ம கையில காசு இல்லனா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. அதனால நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். இவ்வளவு அட்வைஸ் பண்ண எங்க அம்மா பேச்ச கேட்காம தருதலையா சுத்திக்கிட்டு பாலிடெக்னிக்ல 2வது வருஷத்துல சேர்ந்தேன்.